பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. ஐநாவில் மிக பிரதானமான நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற உறுப்பு நாடுகளாலேயே நிகழ்த்தப்படுகின்ற ஒரு பிரதானமான போராக இது இருக்கின்றது. இலங்கைக்குள் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற விசாரணைகள் என்பன ஒரு சுயாதீனமான விசாரணைகளாக இருக்க முடியாது. உள்நாட்டு ரீதியிலான விசாரணையில் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கப் போவது கிடையாது என்ற ஒரு நம்பிக்கையிலிருந்து பார்க்கின்ற பொழுதுதான் சர்வதேச ரீதியில் எவ்வாறு தமிழ் மக்கள் தங்களுக்குரிய நிவாரணங்களை நீதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். 15 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் பேரளவுக்கான நீதி என்பது தற்பொழுது சர்வதேச ரீதியில் ஒரு பேசுபொருளான விடயமாக இருக்குமா? இஸ்ரேல், ஈரான், உக்ரைன் என்பது ஒரு அரசு. ஆனால் தமிழர்களுக்கு நடந்தது உள்நாட்டு போர். இங்கே அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட ஒரு போரில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். எந்த ஒரு அரசுமே இல்லாத ஒரு தமிழ் மக்களுக்கு எப்படி இந்த விடயம் சாத்தியமாகும்? ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக 279 பேரை படுகொலை செய்து அதனூடாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு புலனாய்வு பிரிவு தயாராக இருந்திருக்கின்றதென்றால் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் பொழுது எந்தளவு தூரம் அவர்களுடைய செயற்பாடு இருந்திருக்கும்? ஐநாவை இயக்கிறது அமெரிக்கான்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததை போய் இப்போ ஐநா இயங்க நிலையில் இருக்கிறான்ற ஒரு கேள்விக்கு வந்திருக்குது. வணக்கம். த ஒப்பீனியன். இந்த சமரசம் இல்லாத 360 பாகையின் நோக்கு. இன்றைய தலைப்பு அல்லது இன்றைய பேசுபொருள் என்னவாக இருக்க போகின்றது என்றால், முள்ளிவாய்க்கால் பேரவலமும் சர்வதேச நீதியும் எப்போது சாத்தியம் என்பதுதான் தமிழ் மக்களிடையே, புலத்தில் வாழுகின்ற தமிழ் மக்களிடையேயும் தாயகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்களிடையேயும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்வி அவர்களை எதை நோக்கி இழுத்ததென்றால், ஆரம்பத்திலிருந்தே இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருப்பது சர்வதேச நீதியைத்தான். சர்வதேச பொறிமுறையூடான ஒரு நீதி தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நீதி. உண்மையிலேயே இந்த உள்நாட்டு பொறிமுறைகள் ஊடான நீதியை வழியாக வருகின்ற அரசாங்கள் பரிந்துரைத்தாலும் கூட அந்த உள்நாட்டு பொறிமுறையான நீதி எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகின்றது. குறிப்பாக உள்நாட்டு பொறிமுறையால் தயாரிக்கப்பட்ட அல்லது உள்வாங்கப்பட்ட நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிற காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு நிறுவனம் கூட ஒரு நம்பிக்கை இழந்த நிறுவனமாகத்தான் இருக்கின்றன. அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் நிறுவனம் இழப்பீடு தருகின்றோம் என்று கூறுகின்ற பொழுதிலிருந்தே மக்களுடைய தேவை அல்லது மக்களுடைய தீர்வு எதுவாக இருக்கின்றது, அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் எதுவாக இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தில் யோசிக்க தவறிவிட்டதோ இந்த உள்நாட்டு பொறிமுறை அல்லது உள்நாட்டு பொறிமுறையால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த கேள்வியினுடைய விடைதான் சர்வதேச தீர்வுக்கான ஒரு பாதையை வகுத்தது என்றும் சொல்லலாம். ஆனால் இந்த சர்வதேச தீர்வு மற்றும் இந்த சர்வதேச நிறுவனங்கள் அதே பாதையில தான் பயணிக்கின்றனவா? இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி ஒன்று தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு உடவியலாளர் பிரஸ்னம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரஸ்னம். வணக்கம். வணக்கம். இந்த விடயத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது இன்னுமே இந்த சர்வதேச போர் ஒன்று தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. உக்ரைனில் இடம்பெற்றதாக இருக்கட்டும், காசாவில் இடம்பெற்றதாக இருக்கட்டும், இப்பொழுது ஈரானில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போர் சம்பந்தமான விடயத்தில் இடம்பெற மனித உரிமை மீறல்கள் யாரால் நிகழ்த்தப்படுகின்றது என்றால் இந்த சர்வதேச நிறுவனங்களால். குறிப்பாக இந்த ஐநாவில் மிக பிரதானமான நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற உறுப்பு நாடுகளாலேயே நிகழ்த்தப்படுகின்ற ஒரு பிரதானமான போராக இது இருக்கின்றது. ஆகவே இந்த போரில் இவர்களே இந்த மனித உரிமை மீறல்களை நிகழ்த்துகின்ற பொழுது எங்களுடைய மனித உரிமை மீறல்களுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகளுக்கும் இப்போ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் கைதிகளுக்கான தீர்வுகள் என்கின்ற நிலைப்பாடுகளுக்கும் சர்வதேச நிறுவனம் எப்படி பொறுப்பு கூறும்? எப்படி ஒரு பொறுப்புதாரியாக இருக்க வேண்டிய ஒரு நிறுவனமே இப்படி ஒரு அந்த பாதையிலிருந்து விலகி செல்கின்ற பொழுது மக்களுடைய நம்பிக்கை ஐநாவில் இன்னும் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் பிரச்சனை? இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களாக மனித குலத்துக்கு எதிரான குற்றமாக இருக்கலாம், அல்லது இனப்படுகொலையாக இருக்கலாம், அல்லது யுத்தத்தில் இலங்கை இராணுவத்தின் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் போர்க்குற்றங்கள். இவ்வாறான குற்றச்சாட்டுக்களுக்கு இலங்கை ஒரு சுயாதீனமான விசாரணையை முன்னெடுத்து
அதனூடாக நீதி கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, இதுவரைக்கும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. அதேபோன்று இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அது தொடர்பில் நீதியை கோருகின்ற பொழுது OMB அலுவலகம் இலங்கையில் நிறுவப்பட்டது. அது ஒரு குற்றவியல் விசாரணையை ஆரம்பிக்க முடியாத அமைப்பாக இருக்கின்றது. இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுகின்ற ஆக்களுக்குள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் உண்டு. சிலர் இராணுவத்திடம் தங்களுடைய பிள்ளைகளை கணவன்மாரை ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்று காணாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இலங்கையினுடைய படைத்தரப்பாக இருக்கின்றது. இலங்கையினுடைய படைத்தரப்பு இவ்வளவு காலம் காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பில் ஒரு சரியான விடயங்களை முன்னெடுக்கவில்லை. ஆகவே இலங்கை அரசாங்கமும் இந்த விடயத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கைக்குள் காணாமல் ஆக்கப்படுதல் ஒரு குற்றமாக கூட 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டத்தின் ஊடாகத்தான் அது ஒரு குற்றமாகவே மாற்றப்படுகின்றது. ஆகவே இலங்கைக்குள் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற விசாரணைகள் என்பன ஒரு சுயாதீனமான விசாரணைகளாக இருக்க முடியாது. ஏனெனில் இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர், இலங்கையினுடைய படைத்தரப்புகள், இலங்கையினுடைய ஜனாதிபதி இவர்கள் மீதுதான் போர்க்குற்றமாக இருக்கலாம், இனப்படுகொலையாக இருக்கலாம், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாக இருக்கலாம், இந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே அதன் கீழ் இருக்கின்ற அமைப்புகள், குறிப்பாக சட்டமா அதிபர் தரப்பு என்பது அரசாங்கத்துடன் இணைந்துதான் இந்த வழக்கு தொடுநர் விடயத்தை முன்னெடுக்கின்றது. ஆகவே சுயாதீனமான வழக்கு தொடுகின்ற நிலைமை என்பது இலங்கையில் இருக்காது. தற்பொழுது கூட சுயாதீனமான வழக்கு தொடுநருக்கான ஒரு புதிய தரப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இதற்கு சர்வதேச ரீதியில் சில ஆதரவுகளும் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் இலங்கை அரசாங்கத்தினால், இலங்கையினுடைய ஆட்சியாளர்களால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே உள்நாட்டு ரீதியிலான விசாரணையில் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கப் போவது கிடையாது என்ற ஒரு நம்பிக்கையிலிருந்து பார்க்கின்ற பொழுதுதான் சர்வதேச ரீதியில் எவ்வாறு தமிழ் மக்கள் தங்களுக்குரிய நிவாரணங்களை, நீதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். ஆகவே சர்வதேச சட்டங்களுக்கும் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கும் அமைவாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது சர்வதேச நீதிமன்றமாக இருக்கலாம். அதனூடாக இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் யார் யார் குற்றச்சாட்டுக்கள் எதிர்நோக்குகின்றார்களோ, இராணுவ அதிகாரிகள் உட்பட அவர்களுக்கு எதிரான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். இது சர்வதேச ரீதியில் இருக்கின்ற மனிதாபிமான சட்டங்களின் அடிப்படையிலும் இந்த விடயம் முன்னகர்த்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய கோரிக்கை. ஏனெனில் உள்நாட்டு ரீதியிலான விசாரணைகளின் பொழுது ஒரு சுயாதீனமான விசாரணை முன்னெடுக்கப்படாது. இலங்கைக்கு அப்படியான ஒரு சுயாதீன விசாரணையை முன்னெடுத்ததற்கான வரலாறும் கிடையாது. இதற்கு முன்னர் இடம்பெற்ற பல இனக்கலவரங்களின் பொழுது இலங்கையினுடைய இராணுவ தரப்பு அல்லது படைத்தரப்பு அந்த இனக்கலவரங்களை மேற்கொண்டவர்களுடன் இணைந்து செயற்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது இதற்கு முன்னர் இன ரீதியிலாக அல்லது அரசாங்கம் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான நீதியும் இதுவரையும் வழங்கப்படவில்லை. ஆகவே உள்நாட்டு விசாரணை என்பது சாத்தியப்படாது. ஆகவே சர்வதேச ரீதியிலான விசாரணைக்குத்தான் தமிழ் மக்கள் அதனூடாக ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த விடயம் முன்னகர்த்தப்பட்டு அல்லது இந்த விடயம் ஒரு கோரிக்கை நிலைமையில் இருக்கின்றது. எனினும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வதாக இருந்தால் கூட இன்னும் ஒரு நாடு தான் அந்த வழக்கினை தொடுக்க வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்வதாக இருந்தால் அது எவ்வாறு அங்கு கொண்டு செல்லப்படுவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சுயாதீனமாக வழக்கு தொடர்னர் சார்பாகவே அந்த வழக்கு முன்னகர்த்தப்படலாம் என்ற ஒரு தரப்பு கூறுகின்றது. இன்னும் ஒரு இருக்கின்றது, இலங்கையினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையினூடாகத்தான் அந்த ICCக்கு வழக்கு செல்ல முடியும் என்ற நிலைமை. எனினும் இதற்கு முன்னர் இருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் தன்னுடைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கின்றார், இது ஒரு சர்வதேச ரீதியிலான விசாரணையில் தான் இந்த விவகாரம் நீதியினை வழங்க முடியும். குறிப்பாக அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற விடயங்களை மேற்கோள் காட்டியிருக்கின்றார். அதாவது அவருடைய அறிக்கையின் புலப்படுத்தப்படுகின்ற விடயம் என்பது சர்வதேச ரீதியிலான ஒரு குற்றவியல் நீதிமன்றம் அல்லது அதற்கு இணங்கிய ஏதாவது ஒரு தீர்ப்பாயங்கள் ஊடாகத்தான் அந்த விடயங்களுக்கு தீர்வு காண முடியும் என்பது. எனினும் இந்த உலகத்தில்
இந்த போர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நபர்கள் மீது அமெரிக்கா பயண தடை விதித்திருக்கின்றது, பிரித்தானியா பயண தடை விதித்திருக்கின்றது. அதே போன்று அந்தந்த நாடுகளுக்குள் இவர்கள் வருகின்ற பொழுது அங்கு இவர்கள் மீது இந்த யுத்தத்தினாலோ தமிழ் மக்கள் சார்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நாடுகளில் இருக்கின்ற பொழுது அவர்கள் அதற்கு எதிராக அந்தந்த நாடுகளில் வழக்கு தொடுகின்ற பொழுது அந்த வழக்குகள் இந்த குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்குகின்றவர்கள் அந்தந்த நாடுகளில் அந்த விசாரணைகளை எதிர்நோக்கி அதற்கு எதிராக தண்டனை பெற முடியும். அது தொடர்பிலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் ஐநாவோ இந்த விடயத்தில் யார் மீதும் தடை விதிக்கவில்லை. உலக நாடுகளுடைய தடை என்பது ஒரு சின்ன சில நாடுகளுடைய தடையாகத்தான் இருக்கு. ஆனால் அமெரிக்கா தான் சில இராணுவ அதிகாரிகளுக்கு மீது தடையை விதித்திருக்கின்றது, பிரித்தானியா விதித்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இடம்பெறுகின்ற இந்த யுத்தத்தின் பங்காளர்களாக அமெரிக்கா இருக்கின்றது, பிரித்தானியா இருக்கின்றது. காசாவில் இடம்பெற்றதாக இருக்கலாம், உக்ரைனில் இடம்பெற்றதாக இருக்கலாம், அல்லது தற்பொழுது ஈரானில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டு. ஈரானில் வைத்தியசாலைகள் தாக்கப்படுகின்றது, அதே போன்று மக்கள் குடியிருப்புகள் தாக்கப்படுகின்றது, சிறுவர் பாடசாலை தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கு போர்க்குற்றங்கள் இடம்பெறுகின்றது, மனித குலத்துக்கு எதிரான கொடூரங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த யுத்தத்தின் பங்காளர்களாக இருப்பது என்பது இந்த வல்லாதிக்க நாடுகள். இந்த நாடுகளை நம்பித்தான் தமிழினம் இவர்கள் மூலம் எங்களுக்கு ஏதோ ஒரு நீதி கிடைக்கும் என்ற கோரிக்கையினை முன்வைக்கின்ற பொழுது அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடூரங்களை தற்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 15 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் பேரளவுக்கான நீதி என்பது தற்பொழுது சர்வதேச ரீதியில் ஒரு பேசுபொருளான விடயமாக இருக்குமா? ஏனெனில் தற்பொழுது மனித உரிமை ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய ஃபோக்கஸ் என்பது அல்லது சர்வதேச ஊடகங்களுடைய மிக முக்கியமான ஃபோக்கஸ் என்பது தற்பொழுது இடம்பெறுகின்ற மனித குலத்துக்கு எதிரான கொடூரங்கள், மனித உரிமை மீறல்கள் மீது தான் மிக பரந்த அளவில் இருக்கப் போகின்றது. ஆகவே நீண்ட காலமாக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்ற தமிழினம் மீது எவ்வாறு இருக்கப் போகின்றது, இது இந்த தற்காலத்துக்கு ஒரு நடைமுறை ரீதியில் சாத்தியமான ஒன்றாக இருக்கப் போகின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்துகின்றது. உண்மைதான் பிரச்சனை. நீங்கள் கூறியது போல இந்த வைத்தியசாலைகள் மீது குண்டுகள் வீசப்பட்டது, அது அப்படியே முள்ளிவாய்க்காலுடைய கொஞ்சம் பின்னோக்கி போனால் முள்ளிவாய்க்கால் புதுமாத்தலான் வைத்தியசாலையில் நடந்த அந்த குண்டு வீச்சாக இருக்கலாம். பாதுகாப்பு வலயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டதோ அந்த வலயங்கள்லையும் குண்டுகள் வீசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நிறுவனங்களை உள்ளே எடுக்கிறதுக்கு இராணுவம் நேரடியாகவே மறுப்பு தெரிவித்தது. இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதே விடயத்தை தான் இப்போ அமெரிக்காவும் செய்யுது. உண்மையிலே சர்வதேச நிறுவனங்களை நேரடியாக மறுப்பு தெரிவிக்காட்ட மறைமுகமாக நீங்கள் வர வேண்டாம், இந்த பொருளை தொடர்புபட வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அமெரிக்காவே சொல்லுது. அப்படி இப்படியான ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் மீண்டும் தான் ஆதரவு தெரிவிக்கின்றேன், இந்த பயணத்தடை விதிப்பதற்காக ஆதரவு தெரிவிக்கின்றேன்னு சொல்லுது. இதப்படி சர்வதேச நீதியை நோக்கி நகரும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மிக பெரிய அளவிலான பட்டினி சாவுகள் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த பட்டினி சாவுகள் எல்லாமே திட்டமிட்டு நடந்த விடயங்கள்லாம். இவ்வளவு உணவு வேண்டுமென்றால் அந்த அதையும் விட குறைவான தொகையை கொடுக்கின்ற பொழுது அங்கே பட்டினி சாவு நடக்கும்ன்றது வளமையான விடயம். ஆகவே இது இப்படி இருக்கேக்க அதே விடயம் தான் இந்த பொருளாதார தடை. அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு தான் ஏற்கனவே காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டதாக, அங்கிருக்கின்ற மக்களுக்கு செல்கின்ற உணவுப் பொருட்களை அங்கு அனுப்பாமல் திட்டமிட்ட ரீதியில் அங்கு ஒரு பட்டினியை ஏற்படுத்த முனைந்ததற்காகத்தான் அவருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு பிடிவுராந்தை பிறப்பித்திருக்கிறது. அந்த வழக்கு என்பது இதனை நோக்கி ஒரு வழக்காத்தான். உண்மையிலே அந்த அப்படியான பிடிவுராந்துகள் கூட இலங்கையில் இருக்கிற முக்கிய அதிகாரிகளுக்கோ அல்லது பதவியில் இருந்தவர்களுக்கோ வழங்கப்பட அப்படியான வழக்குகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்துக்கோ அவ்வாறான வழக்குகள் கூட வழக்குகள் செல்றதே ஒரு மிகப்பெரிய சிக்கல் நிலைமையாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த கடாபின் வழக்கு கூட சர்வதேச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. ஆக இங்கே சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கே ஒரு சிக்கல் நிலைமை இருக்கு. அது எப்படி இனி தீர்வாக மாறுன்றது ஒரு பெரிய ஒரு ப்ரொசஸாக இருக்கு இல்லையா? அப்போ சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கே இங்கே சர்வதேச நாடுகள் தயாராக இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இங்கே கொண்டு வந்து உள்நாட்டு பொறிமுறையை சம்மதிக்கலை என்றதை விட சர்வதேச நிறுவனங்கள் இதில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றது இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அண்மையில் வோல்கர் டர்க்கர் அவர்கள், ஆணையாளர் அவர்கள், இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயத்தை பார்வையிட்ட பிறகு ஒரு ஆதரவு நிலைப்பாடு அல்லது அதுக்கு சாதகமான ஒரு அறிக்கை கொண்டு வரும் என்று தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் உள்நாட்டு விசாரணை அறிக்கை இல்லை. ஆனால் உள்நாட்டு விசாரணை தான் அவர் உள்நாட்டு விசாரணை ஊக்குவிக்கிற மாதிரியான அறிக்கை தான் அது. ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு ஒரு பிடிவுராந்து இருக்கின்றது. அதே மாதிரி மேற்குலக அமெரிக்கா செல்வாக்கு பெற்ற இஸ்ரேலினுடைய பிரதமர்
நெதன்யாஹு மீது ஒரு பிடிவுறாந்து இருக்கின்றது. இது தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விடயங்கள். எந்த அளவு தூரம் மேற்கத்திய செல்வாக்கு இருந்தாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சென்றால் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனை இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் கூட ஒரு நம்பத்தகுந்த விடயங்களாக இவ்வாறான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில இந்த விடயங்களுக்கு இன்னொரு வகையிலே நாங்கள் பார்க்கணும். இஸ்ரேல், ஈரான், உக்ரைன் என்பது ஒரு அரசு. ஆனால் தமிழர்களுக்கு நடந்தது உள்நாட்டு போர். இங்கே அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட ஒரு போரில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆக இங்கே ஒரு அரசே இல்லாதவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? இங்கே ஈரானுக்கோ உக்ரைனில் நடந்ததுக்கோ காசாவில் நடந்ததுக்கோ இங்கே தீர்வுகளோ அல்லது அது சம்பந்தமான விசாரணைகளோ நடத்தப்படவில்லை. பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டது அமெரிக்காவுக்கு லாபகரமாக போய் செல்ற ஒரு நிலைமை ஒன்று இருந்தது இஸ்ரேல் பிரதமருக்கு. அப்போ இப்படியான நிகழ்வுகள் ஒரு அரசு இருக்கிற ஒரு நாட்டுக்கே நடக்குதுன்றா எந்த ஒரு அரசுமே இல்லாத ஒரு தமிழ் மக்களுக்கு எப்படி இந்த விடயம் சாத்தியமாகும்? தீர்வு திட்டம் என்பதை சர்வதேசத்தில் எதிர்பார்க்கலாம் என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறதா இல்லையா? அரசற்ற தரப்பு ஒன்று. இரண்டாவது, எந்த அரசினுடைய நண்பனாகவும் தமிழ் மக்கள் கிடையாது, எந்த ஒரு அரசினுடைய ஆதரவும் தமிழ் மக்களுக்கு கிடையாது என்ற பொழுது எவ்வாறு இது சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்லும் அல்லது எவ்வாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இவர்களை கொண்டு செல்வார்கள்? இதனுடைய மிகப்பெரிய ஒரு பாதகமான நிலைமை என்பதுதான் இந்த 16 வருடங்களாக சர்வதேச நீதியை பெற்றுக்கொள்வதில் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டை. உண்மையிலே தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் என்ற இன்னொரு பகுதிக்கு நாங்கள் கொத்துக்குண்டனுடைய முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய அளவு பேசப்பட்ட ஒரு அதனை இஸ்ரேல் பேசுகின்றது. உண்மையிலே இஸ்ரேல் அந்த விடயத்தை பேசுகின்றது. இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கிற எதிர்வுகளும் இங்க முன்வைக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவுல அணு ஆயுதம் சம்பந்தமான பிரச்சனை தான் இங்க பெரிய அளவுல எழுகின்றது. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் என்றதை விட அணு ஆயுதம் எவ்வளவு ஆபத்தானதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உண்மையை பொஸ்பரஸ் குண்டு வீசப்பட்டது எவ்வளவு பேசப்பட்டதோ அதே மாதிரி அணு ஆயுதம் பயன்படுத்தினா என்ன நிலைமைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆக இப்படியான நிலைப்பாட்டில் இது அணு ஆயுதம் சம்பந்தமான ஒரு ஆதிக்க போர் எப்படி இந்த தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் சம்பந்தமான விடயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தும் என்ற இன்னொரு கேள்வி இருக்கா இல்லையா? பிரச்சனை கட்டாயமாக இலங்கையில் இடம்பெற்ற அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் பேசப்பட்ட விடயங்கள் தற்பொழுது காசாவிலும் பேசப்பட்டது. அதன் பின்னர் தற்பொழுது ஈரானில் பேசப்படுகின்றது. ஈரான் அதனை மேற்கொள்வதாக. ஆனால் உங்களுக்கு தெரியும், காசா மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் என்பது கிட்டத்தட்ட முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு நிலைமையை தான் அங்கு ஏற்படுத்தினார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து. ஆனால் ஈரான் போன்ற ஒரு நாடு பலமான ஆயுத தரப்பாக இருக்கின்ற பொழுது இஸ்ரேல் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தில் காசாவில் மேற்கொண்ட யுத்தத்தில் எத்தனை சிறுவர்கள் எந்தளவு தூரம் மனித உரிமைகளை மீறி அவர்கள் செயற்பட்டார்கள் என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். ஈரானிலும் குடியிருப்புகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். அரச உச்ச தலைவர்கள் உட்பட சகல தரப்பினர் மீதும் அந்த தாக்குதல் மேற்கொண்டு அந்த கொலைகளை சர்வதேச ரீதியில் நியாயப்படுத்தினார்கள். ஆனால் தங்களுடைய நாட்டின் மீது ஈரான் மேற்கொள்ளுகின்ற பொழுது அதனை ஒரு குற்றமாக முன்வைப்பதற்கு அவர்கள் தயாராகின்றார்கள். ஆனால் ஈரான் பாடசாலை மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதல் சம்பவம் 150க்கு மேற்பட்ட சிறுமிகளுடைய மரணம் என்பது தற்பொழுது சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. சர்வதேச ஊடகங்களுடைய கவனம் தொடர்ச்சியாக அதன் மீது இருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் மனித உரிமை அமைப்புகள் அதற்காக கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. அது அமெரிக்காவினுடைய தாக்குதல் என நேரடியாக பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இது மிகப்பெரிய அளவில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அல்லது இஸ்ரேலினுடைய பிரதமருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டாக மாறப்போகின்றது. பல சந்தர்ப்பங்களில் இந்த விவகாரம் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்லுமாக இருந்தால் இவர்கள் பதவியில் இல்லாத காலத்தில் கூட இது தொடர்பில் இவர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக மாறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த ஐநாவை இயக்கிறது அமெரிக்கான்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததை போய் இப்போ ஐநா இயங்கநிலையில் இருக்கிறான்ற ஒரு கேள்விக்கு வந்திருக்கின்றார். உண்மையிலே இனி ஐநா இயங்கநிலையில இருக்குமா? இனி அடுத்த கேள்வி புடினா தான் குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச சட்டங்கள் என்பன தனியாக காகிதத்தில் மட்டும்தான் இருக்கின்றது, அது நடைமுறையில் எங்குமே இல்லை. இறையாண்மையை மீறுகின்றார்கள். முழுமையாக சர்வதேச சட்டங்களை புறந்தள்ளித்தான் ஈரான் மீதான யுத்தத்தை அமெரிக்கா மேற்கொள்ளுகின்றது, இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்றது. முழுமையாக அது சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம், மேற்கத்திய நாடுகள், சில நாடுகள் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக சர்வதேச சட்டங்களை முன்னுதாரணம் காட்டி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் மீதும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றன. இதுக்கு இன்னொரு பிரச்சனை என்றால் சர்வதேச நிறுவனங்கள் கொஞ்சம் காத்திரமான வலிமையான நிறுவனங்களாக இல்லையோ? ஏண்டா போலீஸ் அதிகாரம் அங்கே இல்லை,
சிறை வைக்கப்படுதுன்னா அங்கே சிறை கூட இல்லை, அங்கே நிரந்தரமான சிறை என்று இல்லை, வெறுமனே ஒரு தடுப்பில் மட்டும் வச்சுட்டு திருப்பி அந்தந்த நாடுகளில் கொண்டு போய் அமெரிக்கா ஏதோ ஒரு நாடுகளில் சிறை வைக்கிற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. ஆகவே இந்த சர்வதேச நிறுவனங்கள் கொஞ்சம் காத்திரமான பலமான நிறுவனங்களாக மாற்றம் அடையணுமோ, இன்னும் அதன் தேவைப்பாடு இருக்கோ? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு செல்வது என்பது மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமைக்குரியது. இன்னும் ஒரு உலகத்தில் இருக்கின்ற நாடு ஒன்றுதான் அந்த வழக்கினை தொடுக்க முடியும். சர்வதேச நீதிமன்றத்தினுடைய நிலைமைகள் அவ்வாறது. ஆனால் அந்த வழக்குகள் அங்கு சென்றதன் பின்னர் நிலைமை சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் மட்டும்தான் இயங்கப்படுகின்றது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் விடயத்தில் அவர் மேன்முறையீடு செய்தார். இந்த வழக்கு தொடர்பில் நாங்கள் சரியான முறையில் அதிகளவு தூரம் மனிதாபிமானத்துக்கு கட்டுப்பட்டு தான் அந்த யுத்தத்தை நடத்தினோம் என்று. எனினும் அதனை சர்வதேச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் மீதான பிடிவிராந்து என்பது தொடர்ந்து இருக்கும் என்பது. ஆகவே நெதன்யாகு பிரதமராக இருக்கின்ற பொழுது ஒரு செல்வாக்கு ரீதியாக அவர் சென்று வர முடியும். எனினும் எல்லா நாடுகளும் அவர் சென்று வருவதை ஏற்கப் போகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. இப்போ அமெரிக்கா ஏற்கனவே அந்த உடன்படிக்கையில் இல்லாதனால அந்த நாட்டுக்கு போய் வரதில் பிரச்சனை இல்லை. நட்பு நாடும் கூட என்றபடியா. ஆனால் நட்பு நாடுகளிலும் சில நாடுகள் இந்த விவகாரத்தை சர்வதேச சட்டம் என்ற அடிப்படையில் தான் பார்ப்பதாக கூறுகின்றது. ஆகவே எப்படியோ அவர்களுக்கான ஒரு சிக்கலும் அழுத்தமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போன்றது. ஏதோ ஒரு நாட்டுக்கு போனாலும் சர்வதேச சட்டங்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் அந்த நாட்டின் மேல? அந்த நாடு கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்பும். பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி அவ்வாறு கைது செய்யப்படல. இல்ல இப்படி ஒரு நாட்டை ஒரு நாடு அங்கீகரிக்கணும். நான் அமெரிக்கால இருந்து விலகினபடியா அவருடைய நான் நினைக்கிறேன் இன்னொரு நாடு நட்பு நாட்டுக்கு இவர் போறாருண்டா அந்த நாடு அங்கீகரிச்சுண்டா அந்த நாட்டின் மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம்ன்றது அப்படியான அது அங்கேயும் ஒரு சிக்கல் நிலைமை இருக்குதா இல்லையா? நாட்டோட விருப்பம் என்றது. ஆனால் இது ஒரு மூன்றாம் உலக யுத்தம் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் சர்வதேச நீதி என்பதும் வலியது வாழும் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு சின்ன பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகளாக ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்ட தொழிற்பாடு இருக்கின்றது. சமரச வேலை மட்டும்தான். அதுதான் முக்கியமானது. அப்படி இல்லை என்றால் 2009 நேரடியாக அந்த யுத்தத்தை இடைநிறுத்திய முடியும். எங்களுக்கு தெரிந்த வகையில் உள்நாட்டு அந்த பிரச்சனையை மிக லாபகரமாக நிறைவேற்றிருக்க முடியும். மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட்டக்கூடிய சாத்தியங்கள் கூட இல்லை இல்லையா? உண்மையிலேயே சர்வதேசம் உள்ள வருகின்ற பொழுதும் கூட என்னென்ன நாடுகளுக்கு தங்களுக்கு சார்பாக நடக்கணுமோ அந்தந்த நாடுகளுக்கு சார்பாக நடக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் உள்ளே வருகின்றார்கள் இல்லையா? அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். பிரச்சனை என்னென்னா இந்த உள்நாட்டில் முதல் பேசப்பட்டது அங்கே இருந்த அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்ளலை. போரில் நேரடியாக நின்ற அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளலை. ஒரு சில அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அவை கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் பெரிய அளவிலான இருந்த அதிகாரிகள் இந்த போர் குற்றத்தையே ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அண்மையில் இந்த ஊடகம் முன்னால் தோன்றி சரத் பொன்சேகா அவர்கள் சில விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தார். காணொலி வெளியிடுவதற்கு முன்னர் நேரடியாகவே சொல்லியிருந்தார், வெள்ளைக்கொடியுடன் வந்தவர்களை சவேந்திர சில்வாவை சுட்டு கொள்ளுமாறு கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அறிவுறுத்தி இருந்தார். அது நேரடியாக ஊடகத்தில் பதிவாகியிருந்தேன்னு சொல்லியிருந்தார். அது சம்பந்தமான காணொலி ஒன்றையும் பிறகு வெளியிட்டிருந்தேன். பிறகு முன்னுக்கு பின் முரணான சில கருத்துக்களை கூறியிருந்தார் சரத் பொன்சேகா. அது வேறு விடயம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் போர்க்குற்றங்கள் நடந்தது என்பதை அந்த காலகட்டத்தில் தளபதியாக இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இன்னும் அது ஏன் சர்வதேசத்தின் பார்வைக்கு செல்ல இல்லை? சென்றாலும் அதற்குரிய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போன்றது? சர்வதேசத்துக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு இந்த விவகாரம் தெரியாது என்பதல்ல, ஆனால் தெரிந்திருக்கும். இதனை விட பல தகவல்கள் அவர்களிடம் உண்டு. சேனல் 4 வெளியிட்ட ஆதாரங்கள் என்பன மிக முக்கியமான ஆதாரங்கள். சேனல் 4 தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் சுரேஷ் சாலை மீது குற்றச்சாட்டை முன்வைத்தது. பிள்ளையான் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து சேனல் 4 ஒரு ஆதாரமாக முன்வைத்து ஒரு டாக்குமெண்டை வெளியிட்டது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விடயத்தில் அரசாங்கம் அந்த ஆவணத்தை ஏதோ ஒரு வகையில் பரிசீலனைக்கு உட்படுத்தி இருக்கின்றது. அது யார் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததோ, பிள்ளையான் என்று சிறைச்சாலையில் இருக்கின்றார் சுரேஷ் சாலே, அதாவது புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் இன்று உள்ளே இருக்கின்றார் சிறைச்சாலை. ஆனால் சேனல் 4 இசைப்பிரியா விடயத்தை முன்வைத்து யுத்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தமிழ் மக்களுடைய இறுதி யுத்தம் இடம்பெற்று சிறிது நாட்களிலேயே ஒரு டாக்குமெண்டை வெளியிட்டது. அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு பொய்யானது, போலியானது, அது காட்சிகள் உருவாக்கப்பட்டவை என்ற அடிப்படையில் தான் இலங்கை அரசாங்கம் நிலைப்பாட்டை எடுத்ததே தவிர அந்த ஆவணப்படத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணையை முன்னெடுக்கவில்லை. உண்மைதான். ஆனால் அதே நிறுவனம் முன்வைத்த இன்னும் ஒரு டாக்குமெண்ட் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் விசாரணையை முன்னெடுக்கின்றது.
இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் மீது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்ற மிகப்பெரிய ஒரு குண்டு தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் ஒரு விசாரணையை மேற்கொள்ளுகின்றது என்றால் இறுதி யுத்தத்தில் இராணுவ தரப்பினர்கள் அரச தரப்பினர்கள் எந்த அளவு தூரம் செயற்பட்டிருப்பார்கள் என்பதை மிக வெளிப்படையாக உங்களுக்கு தெரியும். ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக 279 பேரை படுகொலை செய்து அதனூடாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு புலனாய்வு பிரிவு தயாராக இருந்திருக்கின்றதென்றால் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் பொழுது எந்தளவு தூரம் அவர்களுடைய செயற்பாடு இருந்திருக்கும், அந்த யுத்தத்தை பிழையாக காட்டுவதற்கு அவர்களை எந்தளவு தூரம் முனைந்திருப்பார்கள், அந்த யுத்தம் எந்தெந்த அளவு இராணுவத்துக்கு மிகப்பெரிய அதிகாரங்களையும் பலத்தினையும் வழங்கியிருக்கும் அந்த யுத்த வெற்றி என்ற ஒன்றுக்காக மட்டும் அங்கு மக்கள் என்பது எந்தளவு தூரம் ஒரு மனித உயிர்களாக மதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதெல்லாம் இயல்பாக தெரிகின்றபடியாக தான். உண்மையிலேயே சாதாரணமாகவே ஒரு கடந்து போகின்ற ஒரு மேம்போக்கான அரசாங்கம் தான் வழக்கமாகவே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது நிறைய விடயங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். இருக்கின்ற ஆதாரங்களையே சரியான ஒரு முறையில் இவர்கள் அமைத்த விசாரணை குழுக்கள் கூட அந்த அளவுக்கு ஆத்திரமானதாக இல்லை. உண்மையிலேயே மேம்போக்கான ஒரு விசாரணை தான், உள்நாட்டு விசாரணை. ஆனால் இந்த சர்வதேச விசாரணையே இதுவரைக்கும் உள்நாட்டு விசாரணைகள் முன்வைக்கப்பட்ட விசாரணை ஆணையங்களாக இருக்கலாம், ஜனாதிபதி ஆணைக்குழுக்களாக இருக்கலாம். அந்த ஆணைக்குழுக்களில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் கூட இராணுவத்துக்கு எதிராக இருக்கின்றது, அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளுக்கு எதிராக இருக்கின்றது, அரசாங்கத்துடன் இணைந்து பராமிலிட்டரி குரூப்களாக இயங்கியவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றது. உள்நாட்டு விசாரணைகளில் கூட பல விடயங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பரிந்துரைகளை கூட ஜனாதிபதியாக இருந்து தங்களால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களால் பரிந்துரைகளாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை கூட இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் நிறைவேற்றவில்லை. ஆகவே உள்நாட்டு விசாரணையில் கூட மிக பெரும் அவலங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக செம்மணி விவகாரத்தை பாருங்கள். செம்மணி விவகாரம் என்பது கிருசாந்தியினுடைய படுகொலை தொடர்பில் செல்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த படுகொலைக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் கிருசாந்தினி, அவருடைய சகோதரர், அயல் வீட்டாக்காரர், அவர்களுடைய படுகொலை தொடர்பில் அந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அது தீர்ப்புக்கு வருகின்ற பொழுது அதனுடன் தொடர்பட்ட இராணுவ அதிகாரி, உயர் அதிகாரி, அவர் ஒரு சாதாரண சோமரத்ன, அந்த அதிகாரி கூறுகின்றார், இதனை விட மிகப்பெரிய மனித பேரவலம் ஒன்று அங்கு இடம்பெற்றது, 400க்கும் 600க்கும் இடையிலான மனித எலும்புக்கூடுகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் அந்த நேரமே 14 மனித எலும்புக்கூடுகளை தோண்டி வெளியில் எடுத்து காட்டியிருந்தார். தற்பொழுது 200க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அங்கிருந்து வெளிவருகின்றன. ஆகவே உள்நாட்டு விசாரணைகளில் கூட வெளிவருகின்ற விடயங்கள் ஏதோ ஒரு வகையில் மூடி மறைக்கப்படுகின்றது. 2098ஆம் ஆண்டு தோன்றப்பட்டு அது 2002ஆம் ஆண்டு மற்றும் அந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் 25 வருடங்களாகின்றது. அதன் பின்னர் அந்த விடயம் மீண்டும் சூடுபிடிக்கின்றது. அங்கு தோண்டப்படுகின்ற பொழுது 200க்கும் மேற்பட்ட உடலங்கள் வருகின்றது. ஆகவே செம்மணி விவகாரம் இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஆனால் அந்த விவகாரத்தை அரசாங்கம் எவ்வாறு கையாளுகின்றது? ஒரு பெரும்பாலான அரசாங்கங்கள் நடந்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் பார்க்கணும், அந்த இடத்துக்கு இதுவரைக்கும் ஜனாதிபதி வரவில்லை, பிரதமர் வருகை தரவில்லை, பிரதமர் நீதியரசர் வர தரவில்லை. அதனை கடந்து ஏன் நீதி அமைச்சர் கூட அந்த இடத்துக்கு வருகை தந்ததாக கிடையாது. அங்கு ஒரு போராட்டம் இடம்பெறுகின்றது. மிகப்பெரிய அளவு ஆசியாவில் கண்டெடுக்கப்பட்ட தற்பொழுது இருக்கின்ற புதைகுழி, மனித புதைகுழியாக அந்த புதைகுழி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் வந்து தேவையற்ற அரசியல் பேச்சுக்களை பேசுகின்ற தற்பொழுதைய ஜனாதிபதி ஏன் அந்த இடத்துக்கு செல்லாமல் செல்றார்? ஏன் அந்த இடத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குறைகின்றது? ஏதோ ஒரு வகையில் செம்மணி விவகாரத்தை குறைமதிப்புக்கு உட்பட்டு அல்லது அது ஏதோ ஒரு வகையில் இல்லாமல் செல்ல வேண்டும், மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் எல்லா விடயங்களும் முன்னெடுக்கப்படுகின்றது இல்லையா? உண்மையிலே இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட அல்லது முன்னேல் இருந்தாக்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு நடவடிக்கை. என்ன தங்களுடைய புதைகுழிகள் சம்பந்தமாக கூட அவர்கள் நடவடிக்கை. சோமரட்ன ராஜபக்ச உப்பவும் கூறுகின்றார், தான் சாட்சியம் வழங்குவதற்கு தயார். ஆனால் அது அவரே கூறுகின்றார் அது ஒரு சர்வதேச நீதிமன்றமாக துண்டி வரைக்குமே நீளுதென்றார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 6 உயர் அதிகாரிகளை கைது செய்யப்பட்டு 6 மாதத்திலே விடுதலை செய்யப்பட்டது. அவர்களுக்கு தற்பொழுது பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு காப்பாற்று நடவடிக்கை தான் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜேவிபியினுடைய மனித புதைகுழிகள் கூட
சரியான முறையில் அங்கே விசாரிக்கப்படவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு காத்திரமான உள்நாட்டு பொறிமுறையை எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்துக்கு சர்வதேச பொறிமுறையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது சாத்தியமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பேசுவதற்காக தயாராக இருக்கின்றோம். இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட பயந்து கொண்டதற்கு நன்றி பிரஸ்னம். நன்றி. நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு காத்திரமான தலைப்போடு மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி.